வெல்கம் டு ஆஹா ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பெப்பர் ஃப்ரை ட்ரையாக உள்ளது. இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து ஆனியன், அதை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது ஏன்னா அது இந்த மேலே வதக்கிட்டு மேலே போகிறதுக்காக உள்ளது. அது ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன்னு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு சின்ன ஆனியன் வந்து வதக்கிறதுக்காக உள்ளது, தாளிக்கிறதுக்கு. அப்புறம் டொமேட்டோ பியூரி, ஒரு தக்காளி டொமேட்டோ பியூரி, அப்புறம் வந்து பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர் எடுத்து ஒன்று பாதியமாக உடச்சிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நல்ல பவுட்ரு பெப்பரு, அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து பன்னீர் க்யூப்ஸு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய், கொஞ்சம் வந்து கீ. வாங்க இப்போ நம்ம அதுக்கு இப்போ எண்ணெயை இப்போ ஊற்றி முதல்ல வந்து ஆனியனை வந்து நல்லா நம்ம நல்லா ப்ரௌனாக அந்த பிரியாணிக்கெலாம் மேலே போடுவோம்ல அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஆயில் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20 ml ஊற்றணும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த ஆனியன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நம்ம வந்து முதல்ல கட் பண்ணி வச்ச நைஸாக கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம முதல்ல வதக்கிப்போம். இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 3 முந்திரியை வந்து உடச்சி போட்டிருக்கோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கோம். இப்போ வந்து நல்லா அந்த ஆனியன் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதக்கிட்டு, அடுத்தது இந்த நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி, தக்காளி பேஸ்ட்டு அதே போல் நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸு அது எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா அதை போட்டுடணும். அப்புறம் சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு. இந்த பன்னீர்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு அதிகம் போடக்கூடாது. இதனால் இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அப்புறம் தான் மேலே பன்னீர் போடணும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுட்டு பன்னீர் க்யூப்ஸை அதில் போட்டு ரொம்ப கிளறக்கூடாது, பன்னீர் உடையும். அதனால் அது 2 கிளறிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிடணும். பன்னீர் ரொம்ப குக் ஆகணும் அவசியமும் கிடையாது. நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஏன்னா இது ட்ரை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ வந்து இந்த க்ரஷ்டு பெப்பர், அதுவும் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, ரெண்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute குக் பண்ணாலே போதும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தான் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை, முந்திரி ரெண்டையும் மேலே அப்படியே போடணும். போட்டிங்கன்னா பன்னீர் பெப்பர் ஃப்ரை வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பன்னீர் ப்ரோட்டீன் உடம்புக்கு நல்லது. வெஜிடேரியன் டயத்தில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.